பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய தமிழின எழுச்சி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தமிழர்களினுடைய பல்வேறு அரசியல் சூழல்களில் தமிழர்களின் எழுச்சிக்காக எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள் இவற்றின் தொகுப்பை தொகுத்து தென்மொழி பதிப்பகத்தினால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் அரிய பெரிய கருத்துக்கள், பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களுக்கு அவர் வழங்கிய அறிவுரைகள் கடிதங்களாக, கட்டுரைகளாக எழுதப்பட்ட செய்திகள் அனைத்தையும் தொகுத்து இந்த புத்தகமாக வந்திருக்கின்றது. வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் வாங்கி படியுங்கள். பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, மருத்துவமனையினுடைய புறவாசல் வழியே தப்பி சென்ற தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேச இருக்கிறோம். அந்த எதற்காக அவர் புறவாசல் வழியே தப்பிச்சுட்டு போனார் அப்படிங்கிறது. அதே போல் சென்னையில் நடந்த மருத்துவமனையில் நடந்த கத்தி குத்து குறித்து பேச இருக்கிறோம். எதற்காக கத்தி குத்து நடந்தது, யாருக்கு கத்தி குத்து நடந்தது, அதன் பின்னே உள்ள காரணம் என்ன என்பது குறித்து பேச இருக்கிறோம். அதே போல் இந்த செயல்களுக்கு பின்னாடி இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பதில் எந்த அளவுக்கு ஒரு மேம்போக்கானது, மழுப்பலானது என்பது குறித்து பேச இருக்கிறோம். இந்த செயல்களின் மூலமாக சந்தித்து இருக்கின்ற திராவிட மாடல் அரசு குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் பரபரப்பாக காட்டப்படுகின்ற ஒரு காட்சி, சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நடந்த கத்தி குத்து. இந்த கத்தி குத்துக்கு காரணம் என்ன, யாருக்கு கத்தி குத்து நடந்துச்சுன்னா, அந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவினுடைய உயர் சிகிச்சையை செய்கின்ற மருத்துவர் திரு பாலாஜி அவர்களுக்கு இந்த கத்தி குத்து நடந்துச்சு. அந்த பாலாஜி அவர்களுக்கு என்ன மாதிரியான கத்தி குத்து நடந்துச்சுன்னா, இவர் போய் அந்த மருத்துவமனையில் அந்த நோயாளியை பார்க்கின்ற அந்த தருணத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியின் மூலமாக முதுகு பழக்கம், தோள்பட்டை, கழுத்து, இன்னும் கை, அது மாதிரி 7 இடங்களில் கத்தி குத்து நடந்திருக்கு. கத்தி குத்தினால் இரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது. அதற்கு 2 காரணம். ஒன்று திரு பாலாஜி என்கின்ற மருத்துவர் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே இதய நோய்க்கான மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதாவது ரத்தத்தை உறைய விடாமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு மருந்து. அந்த மருந்து எடுத்துக்கிட்டால் ரத்தம் எளிதில் உறையாது. அவருடைய போதாத காலமோ என்னமோ தெரியல, அவருக்கு இந்த கத்தி குத்து நடந்துருச்சு. இந்த கத்தி குத்தின் மூலமாக அவருக்கு ரத்தம் உறைவது கம்மியாகுது. அதனால இரத்தப்போக்கு அதிகமாகிடுது. இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கும். அந்த பிரச்சனையில் தான் அவர் இன்னைக்கு உயர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். சரி, இந்த கத்தி குத்து எதற்காக நடந்துச்சு அப்படின்னு நோயாளி தரப்பு, அதாவது கைது செய்யப்பட்ட அந்த நபரின் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய தாயாருக்கு இங்கே புற்றுநோய்க்கான சிகிச்சை பிரிவுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும், அந்த சிகிச்சை 7 முறை கெமோதெரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அந்த சிகிச்சை மூலமாகவும் ஒரு 7 முறை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த சிகிச்சையின் காரணமாக எங்கள் அம்மாவுக்கு நுரையீரல் பாதிப்பு வந்துருச்சு. அப்புறம் ஒரு சிகிச்சையினுடைய ஒரு நிலையில் நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமான பிறகு அவங்கள தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம். தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது தனியார் மருத்துவமனை தரப்பு இவங்களை பரிசோதித்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருங்க இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுது, தவறாக இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சதுனால இவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு அதிகமாகிடுச்சு, இனிமேலுக்கு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னு அந்த மருத்துவமனை ஏற்கனவே மருத்துவம் பார்த்த அரசு தரப்பு மருத்துவமனையை குறை சொல்லி அவர்கள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது நோயாளியை வெளியேற்றிட்டாங்க. அதன் பிறகு சரி, எந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்துச்சோ அந்த இடத்துக்கு போவோன்னு அவங்க தாயாரை அழைச்சிட்டு மருத்துவரை பார்ப்பதற்காக அமர்ந்திருக்கிறாரு. இது மாதிரி நடந்த பிறகு ஒரு நிலையில் கோபமான அந்த நோயாளியினுடைய மகனார் கத்தி குத்து சம்பவத்தில் ஈடுபட்டார். அப்போ அந்த நோயாளி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சரியான முறையில் சிகிச்சை கொடுக்கல, இங்கே சிகிச்சைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த சிகிச்சையினுடைய தரப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை, எந்த நோய் வந்தாலும் ஒரே மாத்திரை, ஒரே மருந்து, இது போன்ற ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா, இதே மருத்துவமனையில் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ், ஒரு காவல்துறையை சேர்ந்த காவல்துறையினுடைய ஆய்வாளரோ அதிகாரியாகவோ இருக்கின்ற ஒரு நபர் தன்னுடைய மகளுக்கு 2 காலிலும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது, காலில் ஏதோ புண்ணுன்னு சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்க கடைசியில் இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் செய்த குளறுபடியினால் காலையே எடுக்கின்ற ஒரு சூழல் வந்துருச்சுன்னு ஒரு பரபரப்பான செய்தியாளர் சந்திப்பு, அவர் மகளை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து போராட்டம் நடத்தினது, இது எல்லாமே நம்ம பார்க்க நேர்ந்தது. இப்போ இந்த மாதிரியான சூழலில் தான்
இந்த மருத்துவரை, அதாவது பாதிக்கப்பட்ட கத்தி குத்துக்கு உட்படுத்தப்பட்ட மருத்துவரை சந்திப்பதற்காக தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வந்த நேரம் மருத்துவமனையில் மருத்துவமனையினுடைய ஊழியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அந்த மருத்துவமனையினுடைய வாசப்படியில் போராட்டத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால துணை முதல்வர் அவர்கள் நேரடியான வாசப்படியில் வராமல் கொல்லப்புறமாக வந்தார். கொல்லப்புறமாக நோயாளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புறமாக வந்துட்டுருக்காரு. அவங்க கொல்லப்புறமாக வர்றது அவங்களுக்கு ரொம்ப எளிதான விஷயம். அதனால் கொல்லப்புறமாக நோயாளியை பார்த்துட்டு, அதே போல் நாங்கள் நோயாளியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்ளுக்கு மட்டும் 2 செய்தியாளர்களை கூட்டிட்டு போய் படம்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன மாதிரியான சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதன் பிறகு இந்த மருத்துவமனையில் இருக்கின்ற உயர் மருத்துவர்களை சந்தித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுக்கும் பொழுது இவர்கள் உடன்படவில்லை. ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்த காரை கொண்டுட்டு மருத்துவமனையினுடைய முன்பக்கமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரில் ஏறி போகிறதுக்கு முன்னாடி காரை சிறைப்படுத்தி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய காரை சிறைப்படுத்தி இந்த மருத்துவமனையினுடைய ஊழியர்களும் மருத்துவமனையினுடைய செவிலியர்களும் மருத்துவமனையினுடைய மருத்துவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பார்த்த உதயநிதி ஸ்டாலின் எந்த வழியா மருத்துவரை பார்ப்பதற்கு உள்ளுக்கு வந்தாரோ அதே பெண்வாசல் வழியா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ இந்த நோயாளிகளினுடைய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட, அதாவது நோயாளிகள் தரப்பு கத்தி குத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மருத்துவரினுடைய சங்கங்கள், அதனுடைய மருத்துவமனையினுடைய ஊழியர் எல்லாரும் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரையிலும் என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கணும். இங்கே பாதுகாப்பே இல்லை. பக்கத்தில் தான், கிண்டியில் தான் மருத்துவமனை, அதாவது காவல் நிலையம் இருக்குன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாலுமே இங்கே பாதுகாப்பு இல்லை. அவங்கவுங்க வர்றவங்க அடிக்கிறது உதைக்கிறது இது மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துறையை பொறுத்தவரையிலையும் ஒரு தன்னிறைவான மருத்துவர்களை இன்னும் நியமிக்கப்படலை. நாங்கள் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அந்த உயர் மருத்துவர் அவருக்கு கொடுத்த அந்த நேர்காணலில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த செய்தியை கேட்க முடிஞ்சது. அந்த செய்தியில் அவர் பதிவு பண்ணுறது என்னென்னா, இங்கே போதுமான மருத்துவர்கள் இல்லை. இப்போது போதுமான மருத்துவர்கள் இல்லாதப்ப வருகின்ற கேஷுவாலிட்டி, அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் வருகின்ற எல்லாத்தையும் அவசரமாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது. மிக குறைந்த அளவில் மருத்துவரை வைத்துக்கொண்டு கேஷுவாலிட்டியை ரன் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கின்ற, அதாவது ரெகுலர், அதாவது அவுட் பேஷண்ட்டாக வர்றவங்க, அதாவது வெளி நோயாளிகளையும் பார்க்க வேண்டி இருக்குது. உள்ளுக்கு இருந்து சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கின்ற நோயாளிகளையும் பார்க்க வேண்டி இருக்குது. புறநோயாளிகள், அகநோயாளிகள், இந்த 2 நோயாளிகளையும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது எமர்ஜென்சி, அதிதீவிர சிகிச்சைக்கு, அதாவது விபத்து அல்லது ஏதாச்சும் தண்ணி போட்டு கீழே விழுந்தது, ஆக்சிடெண்ட்டில் விழுந்தது, அதாவது இன்னும் விஷம் குடிக்கிறது, அது மாதிரி உயிருக்கு போராடுகின்ற நிலையில் வர்றவங்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து அவர்களை பாதுகாக்க, அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க எங்களால் அதிகப்படியாக மெனக்கிட வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் ஓபியையும் பார்க்க முடியல. அதே போல் இங்கே இருக்கின்ற அந்த நோயாளி பிரிவு, இங்கேயே தங்கி சிகிச்சை எடுக்கின்ற நோயாளிகளையும் பார்க்க முடியாத சூழல் இருக்குது. இதை நாங்கள் பல முறை மருத்துவத்துறையை நிர்வகிக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கடிதமாகவும் கொடுத்துருக்குறோம், வாய்மொழியாகவும் சொல்லியிருக்கிறோம். இதுவரையிலையும் அவர் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த மருத்துவர் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு போன நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவத்துறையில் உள்ள கட்டமைப்பில் உள்ள சிக்கல் குறித்து எதுவும் பேசலை. அவர் புற்றுநோய்க்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. புற்றுநோய் 2-3 வகையான புற்றுநோய், அதில் ஒரு வகையான புற்றுநோய் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்தால் யாராலையும் சிகிச்சை கொடுக்க முடியாது, அது அப்படி இது இப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே ஏற்கனவே இருந்த மருத்துவரை வைத்து போதுமான அளவு சிகிச்சை கொடுக்க முடியாமல் அவங்க திணறதுனால ஒரு முறையான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிகிச்சையின் காரணமாக, அதாவது புற்றுநோய் வந்தால் கெமோதெரப்பி செய்தால் உடல்நிலை பாதிக்கப்படுங்கிறது இயற்கையானது. ஆனால் என்ன மாதிரியான, எந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கணும், என்ன மாதிரியான புற்றுநோய் நிலையில் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கணுங்கிற தெளிவற்று கொடுத்ததுனால தான் அந்த நோயாளிக்கு
நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவமனையில் வந்து பரிசோதனை செய்த மருத்துவர் சொன்னதனுடைய விளைவாக இந்த கத்திக்குத்து நடந்திருக்கு. இந்த கத்திக்குத்து வந்து இப்போ தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் உள்ள பெரிய சிக்கலையும் ரொம்ப மெலிதாக சொல்லியிருக்கு. இந்த சிக்கலை போக்குவதற்கு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் எந்த பதிலும் இல்லை. இப்போ ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் வந்து சந்திக்கிறேன், நேருக்கு நேராக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு மருத்துவத்துறையில் அங்கே போராட்டத்தில் இருக்கின்ற மருத்துவர்களையும் மருத்துவமனையினுடைய ஊழியர்களையும் எதற்காக நேராக சந்திக்கலை? எதற்காக நீங்கள் உங்களுடைய வாகனத்தை கூட விட்டுட்டு புறவாசல் வழியாக ஓடுனீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இந்த ஒன்றுமே விளங்காத திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கேட்கின்ற கேள்வி என்னென்னா, எதற்காக புறவாசல் வழியாக ஓடினார் உதயநிதி ஸ்டாலின் என்பது தான். மிக மோசமான நிலையில் இங்கே கட்டமைப்பு, மிக மோசமான நிலையில் மருத்துவத்துறை கட்டமைப்பு. அதாவது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர்னு ஒருத்தரை நியமித்து சுகாதாரத்துறையில் உள்ள சிக்கல் குறித்து பேசுங்க, அந்த சிக்கல் குறித்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம விட்டோம்னா, அவர் வந்து சதா சர்வகாலமும் ஸ்டாலின் குடும்பத்திற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய போக்குவரத்து ஒழுங்கு செய்வதற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மேடைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தான் அவர் வந்து தன்னை பயன்படுத்திக்கிறாரே ஒழிஞ்சு, அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட சுகாதாரத்துறையில் அவருடைய கவனம் என்பது சிறிதேனும் இல்லாமல் மிக மிக மோசமான நிலையில் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை இருக்குது. அதுக்கு வந்து சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டுன்னு பேர் வச்ச ஒன்றுமே உங்களுக்கு தெரியும். அங்கே கத்திக்குத்து நடப்பது, அங்கே ஊழல் நடப்பது, அங்கே வந்து மலினமான ஒரு வேலை நடப்பது, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். கலைஞர்னு பேர் வச்சுட்டாலே அப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, அதுதான் பாலிசி போல இருக்குது. அது இங்கே இந்த நோயாளிகளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. கலைஞர்னு பேர் வச்ச அந்த மருத்துவமனைக்கு போனால் நம்ம பிழைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கலைஞர்னு பேர் வச்சு ஒரு இடத்துக்கு போய் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட வேண்டும் என்றால் அந்த என்ன சொல்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி விடியா திமுக அரசு தான் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கு. உண்மையிலே திராவிட மாடல் அரசு குறித்து பணம் கொடுத்து ஊடகங்களில் காசு கொடுத்து மணிக்கணக்காக உயர்வாக பேசிக்கொண்டு இருக்கின்ற இவர்கள் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் எதற்காக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று புறவாசல் வழியாக ஓடினார் என்பதற்கு தகுந்த விளக்கத்தை சொல்லிட்டா இவங்களுடைய திராவிட மாடல் அரசை நம்ம பாராட்டலாம். அப்படி தான் பாராட்டி ஆகணும், வேறு வேலையே இல்லை. மற்றபடி இது போன்ற மெத்தனமான போக்கு, ஒருத்தன் வந்து கத்தி குத்து நடக்கிற அளவுக்கு அங்கே வந்து சிகிச்சை எப்படி இருக்குது, அதே போல் கத்தியை கொண்டுட்டு வந்து மருத்துவரை அணுகின்ற அளவிற்கு மருத்துவமனையினுடைய பாதுகாப்பு அந்த லட்சணத்தில் இருக்குது. இவங்களால சிகிச்சையும் ஒழுங்காக கொடுக்க முடியலை, சிகிச்சை கொடுக்குற மருத்துவரையும் ஒழுங்காக பாதுகாக்க முடியல. இந்த லட்சணத்தில் இவங்க வங்கதேச அரசெல்லாம் பாருங்கள், வங்கதேசத்தில் அது நடந்துருச்சு, எங்கள் தேசத்தில் இது நடக்கலை, திராவிட மாடலில் வந்து இது நடக்கவே இல்லை, திராவிட மாடல் அரசில் வந்து யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம்னா, யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று இவர்கள் சொல்வது உண்மை என்றால் மருத்துவமனையில் போராடுறவெல்லாம் பைத்தியக்காரனாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த நிலையில தான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய செயல்பாடு சந்திச்சிருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.